Good evening. Today class 8th standard and 9th standard number system. First question. Square root of 2 7 by 9. Second sum. Square root of 1 into 9. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதை எப்படி மாடிஃபை பண்ண போறோம்? இதை ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன மாற்ற போறோம்? இது என்னவா இருக்கு? மிக்சடு ஃப்ராக்ஷனா இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்ற போறோம். அதை எப்படி மாற்றுவோம்? அதை எப்படிங்க மாற்றுவோம்? 2 7 power 9 டினாமினேட்டரையும் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன வரும்? சார் வணக்கம். எந்த ஸ்டாண்டர்ட் புக்குங்க சார்? 8th ஸ்டாண்டர்ட் புக்கு சார். சரி சார், சரி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். 25 by 9. ஓகே. இதை ரூட் எடுத்தோம்னா 5 into 5. ஸோ 2 times 5 இருக்கு, 1 times எடுத்துடலாம். டினாமினேட்டரில் 3 into 3 9. ஸோ ஆன்சர் 5 by 3. we get ஆன்சர். இப்போ நம்மளுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும், இல்லைன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. 5 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 3 சார் 3, ரிமைனிங் 2. 1 2 by 3 is the answer. First one. Second one 1 9 by 16. Same concept. Whole நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். we get answer. 16 plus 9 25 by 16. 25 எப்படி எழுதலாம்னா நம்ம 5 into 5 எழுதலாம். 16 4 into 4 எழுதிடலாம். we get answer. ஸ்கொயர் ரூட்னா 2 times இருந்தால் 1 times எடுக்கலாம். டினாமினேட்டரில் 4 2 times இருக்கு, 1 times எழுதிட்டேன். 5 by 4. இது என்னவா இருக்குன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். சாரி, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கு, மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ 5 4ஆல் டிவைட் பண்ணிட்டா ரிமைனிங் 1 1 1 by 4. we get ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் டக்குன்னு சொல்லுங்க. 21 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. சார். அவ்வளவுதான். 43 வர்க்கமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? 43 2 தடவை பெருக்க போறோம். 3 3 சார் 9. யூனிட் டிஜிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 9. நெக்ஸ்ட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 24 ஸ்கொயர் உடன் டேஸை கூட்டினால் 25 ஸ்கொயரை பெறலாம். இப்ப 24 ஸ்கொயர் எனக்கு என்னன்னு தெரியணும், பிளஸ் 25 ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். 25 ஸ்கொயர் 625 தெரியும். 24 ஸ்கொயர் பண்ண என்னங்க தெரியும்? என்ன வரும்? 24 2 தடவை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இருபத்தி 24 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் ஆன்சர்? 576. 576. எக்ஸ் அப்படி வச்சுக்கிங்க. 576 அங்கே கொண்டு போயிருங்க. 625 மைனஸ் 576 சப்ராக்ட் பண்ணால் 49. 49 எப்படி எழுதலாம்னா 7 ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க. 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் ஆப்ஷன் டியா இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கஷ்டமான காரியம்லாம் இல்லை அது. நெக்ஸ்ட் பாருங்க. ராமானுஜ எண் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, 2 நம்பரை கியூப் பண்ணி 2 நம்பர்ஸா இருக்கணும், அதை கியூப் பண்ணி ஆட் பண்ணா அந்த நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ராமானுஜ எண்ணுன்னு சொல்றாங்க. 1729. இதுக்கு ஒரு ஸ்டோரியே ஒன்று சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதே இது 1923 வாடகை மகிழ்ந்தில் கணித விரிவுரையாளர் ஹார்டின்ற ஒரு பார்க்க போயிருப்பாரு. அவர் நலம் விசாரிக்க போனப்ப
நீங்கள் கொண்டு வந்த வண்டி அது எப்படி இருக்குன்னா, அந்த வண்டியோட நம்பர் எப்படி இருக்குன்னா, இரு கன எண்களின் கூடுதலாக எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. உடம்பு சரியில்லாதப்பையும் அந்த திங்கிங்லேயே இருந்திருக்காருன்ட்டு ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே 4104, 13,832, 20,683 இது எல்லாமே 2 நம்பரை கியூப் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். பாருங்க, 12 கியூபையும் 1 கியூபையும் ஆட் பண்ணால் எனக்கு 1729. இதே 10 கியூபையும் 9 கியூபையும் ஆட் பண்ணாலும் 1729 தான். எத்தனை என்ன சொல்கிறாங்கன்னா ராமானுஜா நம்பர். 2 நம்பரை கியூப் பண்ணி ஆட் பண்ணி அந்த ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அது ராமானுஜா எண். 400 என்பது ஒரு முழு கன எண்ணாகுமா? அது கன எண்ணா? பெர்ஃபெக்ட் கியூபா? அதை எப்படி பார்க்கறது? இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன பார்ப்போம் பாருங்க. இப்போ 4 2 × 2 ரூட் அவுட் வெளியே வந்தால் 2. இங்கே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 டைம்ஸ் எந்த நம்பர் இருந்தாலும் 1 டைம்ஸ் எழுதலாம். இங்கே பெர்ஃபெக்ட் கியூப்னா அதே தான் கியூப் ரூட்டு. பாருங்க, இப்போ 400 எப்பயும் போல டிவைட் பண்ணுங்க. 2 டேபிளில் டிவைட் பண்ணுங்க. 200, 100, 50, 25, நெக்ஸ்ட் 5 டேபிள். அப்போ இந்த 400 எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2 × 2 5 × 5. ஒரு 4 2 ஒரு 2 5. இப்போ பெர்ஃபெக்ட் கியூபானா கண்டிப்பா இல்லை. இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 5 மிஸ் ஆகுது. அப்போ ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. 2ஆல டிவைட் பண்ணிட்டு 5ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எண் வந்து என்னவாயிரும்னா ஒரு முழு கன எண்ணாக மாறிவிடும். இப்போ ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம்? 400 இந்த 2 power cube × 2 5 ஸ்கொயர். இங்கே ஒரு நம்பர் ஒரு 5 வேணும், இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ ஒரு 2-ஐ டிவைட் பண்ணிட்டு ஒரு 5-ஐ மல்டிப்ளை பண்ணா 400 2ஆல டிவைட் பண்ணுங்க 200 வரும். 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 1000 வரும். அதை ஏன் நான் டிவைட் பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இதை வச்சு தான் சொல்கிறேன். 2 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால டிவைட் பண்ணுறேன். இங்கே 3 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ் எழுதலாம், இங்கே ஒரு டைம்ஸ் மிஸ் ஆகுது, அதனால நான் என்ன பண்ணுறேன் 5-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ 1000. இப்போ இந்த 400ன்றது என்ன ஆயிடுச்சு? 1000 சேஞ்ச் ஆயிடுச்சு. 1000 நம்ம என்ன எழுதலாம்? கியூப் ரூட்டாக எழுதணும்னா 10 × 10 × 10 we get answer. கியூப் ரூட்னா ஆன்சர் 10. அப்போ 400 நாட் அ பெர்ஃபெக்ட் கியூபு. இப்போ இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்னா, எந்த நம்பரை பெருக்கி வகுக்க 400 ஆனது முழு கன எண்ணாக மாறும்? சரிங்களா? இப்படி வேணா கொஸ்டின் வரும், அவ்வளோதான். அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? எக்ஸ்ட்ரா நம்பரை டிவைட் பண்ணணும், 3 டேர்ம்ஸ் வரணும். நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் தான் இருக்குன்னா அப்போ இன்னொரு டேர்ம் வரணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். we get ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கான்செப்ட் இங்கே வந்துச்சு பாருங்க. 675உடன் எந்த முயற்சியை நீ பெருக்கினால் ஒரு கன எண்ணை பெறலாம்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எல்சிஎம் பண்ணிட்டு அப்போ ஏதோ பேர் இல்லாமல் இருக்கு, அதை பேரா மாற்றணும், அவ்வளோதான். மாற்றிட்டா வர முடிஞ்சு 675. கண்டிப்பாக 2 டேபிள் வராது, 5 டேபிள் டைரெக்டாக போயிடும். டிவைட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க? 125 சார். 125ஆ? இல்லைங்க சார். யாரோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? 675 5ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. 135 சார். 1 3 டைம்ஸ் 135. 1 செகண்ட் 5 டேபிள் 27. 5 டேபிளில் டிவைட் ஆகாது, 3 டேபிளில் 3 3s are 9, 3 1 டைம்ஸ். அப்போ 675க்கு நம்ம பேர் எழுதும் போது 5 × 5 3 × 3 × 3. இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு தான் பேர் இல்லை. அப்போ 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி. 5 × 5 × 5 3 × 3 × 3. சரிங்களா? இது கியூப் ரூட்டு, இதுவும் கியூப் ரூட்டு. அப்போ என் ஆன்சர் என்ன வரும்னா 5 வரும். 1 டைம்ஸ் எழுதியாச்சு, இதை 1 டைம்ஸ் எழுதுனா 3. 5 3s are 15. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அவன் கேட்டிருக்கிறது எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால், அப்போ நம்மளுக்கு என்ன வரணும் ஆன்சரு?
5 தான் வரணும். அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் 5. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. கியூப் ரூட் என்ன வருதுன்னு பாருங்க. 674. சொல்லுங்க மேம். இப்போ 3 into 3 into 3 into 2 ஏன் சார் 3 டைம்ஸ் எடுக்கணும்? சில சம்ஸ்லாம் 2 டைம்ஸ் தானே சார் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதான் 3 மேம் சொன்னேன் நானு. நீங்க இப்பதான் வரீங்களா? ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸ் இருந்தா 1 டைம்ஸ் எழுதணும். அதை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். கியூப் ரூட்னா 3 டைம்ஸ் இருந்தா தான் 1 டைம்ஸ் எழுதணும். கியூப் ஓகே ரூட்னா 3 டைம்ஸ் இருந்தா 1 டைம்ஸ், ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸ் இருந்தா 1. அங்க எதுவுமே சிம்பிள் இல்லேட்டாலும் 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி சார் கியூப்னு கண்டுபிடிச்சது? 3 into கியூப் 3 into கன எண். கன எண்ணும் கொடுத்துருக்காங்க. கன எண்ணா கியூப் ரூட். ஓகே சார். ஆமா, கன எண், வர்க்க எண், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தைனா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. பெர்ஃபெக்ட் கியூப். இப்போ 15 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 3375 ஆன்சர் வரும். இப்போ இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஒண்ணுமே இல்லை, கியூப் ரூட்னு போட்டாங்க. அப்ப 3261 எல்சிஎம் எடுங்க. 8000 எல்சிஎம் எடுங்க. 3 டைம்ஸ் இருந்தா 1 டைம்ஸ் எழுதுங்க. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துடும். கியூப் ரூட் விட்டு வெளியே வந்துடும். ஆன்சர் சொல்லுங்க. 9261. எந்த டேபிள் வரும்? 3 டேபிள் வருமானு பாருங்க. வரும். அதாவது 9 + 2 + 6 + 1 செப்பரேட்டா ஆட் பண்ணிட்டு கிடைக்கிற டோட்டல் வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுச்சுன்னா ஹோல் நம்பர் டிவைட் ஆகும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிவிசிபிலிட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ 3 டேபிள் பார்த்து சொல்லுங்க. 3 டைம்ஸ் என்ன வரும்? 3 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 387 சார். 387. ஏங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. 387 3087 சார். 30. சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 387 3ஆல பெருக்குனா 900 வராது. அப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னதை எழுதுறேன், நான் செக் பண்ணல, செக் பண்ணிக்கிறேன் நான். ரைட், நெக்ஸ்ட் 3 டேபிள் வாங்க. 1029 சார். 1029. கரெக்ட் தான். நெக்ஸ்ட் Next 343 சார். 343. 1 செகண்ட், 1 டைம்ஸ். 343 டிவைட் ஆகாது. 3 டேபிள் வருமா? வராது. வேற எந்த நம்பர்? 7th table. புரியல. 7 சார். 7 கரெக்ட். 7 49 வருது. அடுத்து ஒரு 7 7 7 49. 7s 1. அப்ப இது 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன எழுதிடலாம்? ஃபர்ஸ்ட் மொத்தமா எழுதிடுறேன். 7 × 7 × 7 3 × 3 × 3. சரி, நெக்ஸ்ட் கியூப் ரூட்னா 1 டைம்ஸ் தான் வரணும். அப்ப 7 × 3 1 டைம்ஸ் வந்துருச்சு. 8000 பாருங்க. 2 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 20 × 20 × 20. 4000 வருமா? அடுத்து 2000 வரும். அடுத்து 1000 வரும். மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 500 வரும். ஒரு 250 வரும். ஒரு 125 வரும். ஒரு 5னா 25 வரும். 1 செகண்ட். அப்ப இது ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு 5 கன்ஃபார்ம். பாருங்க, இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ். அப்ப இங்க ஒரு 2 வரும், ஒரு 5, ஒரு 2, ஒரு 2. மொத்தத்துக்கு இதுதான் ஆன்சர். இங்க என்ன எழுதிக்கலாம்னா 2⁶ எழுதிக்கிறேன். அப்ப கியூப் ரூட் விட்டு வரும்போது 2 × 2 வருது. அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 21 by என்ன வரும்? 5 2s are 10, 20. அப்ப கியூப் ரூட் வந்து 21 by 20. we get answer. இப்ப 21 20ன்றதுமே என்ன நம்பர்? அது என்ன ஃபிராக்ஷன்? அது Improper fractions. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதை மிக்சடு ஃபிராக்ஷனா மாத்தணும். 21 20. அதை எப்படி பாக்குறோம்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் கிரேட்டரா இருந்தா அப்படி சொல்லுவோம். 1 டைம்ஸ். அப்ப இதை எப்படி எழுதிடலாம்னா 1 by 20. நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் சம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஆன்சர் வந்து 4/3 or 1
1/3 we get answer. ரைட், இது ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். எனிதிங் பவர் 0 1, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எனிதிங் பவர் 0 1 ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா a பவர் m டிவைடட் பை a பவர் n. டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பாருங்க. நியூமரேட்டர் சப்ராக்டா மாறும். இந்த டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் போகும்போது மைனஸ் என்ன மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 55 பவர் 0, இதுக்கு ஆன்சர் 55 போடக்கூடாது. எனிதிங் பவர் 0 1. இங்க செகண்ட் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்க. 5 பவர் 5, 5 பவர் 2, இதோட ஆன்சர் கேட்குறாங்க. இது டினாமினேட்டர் போச்சுன்னா 5 டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போகும்போது சப்ராக்ஷன்ல போகும். அப்ப இதை கேன்சல் பண்ணா 5 பவர் 3 we get answer. நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். இது செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா பாருங்க. பேஸ் ஈக்குவலா இருந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவரை ஆட் பண்ணணும். பேஸ் ஈக்குவலா இருந்து பவர் மல்டிப்ளிகேஷன் தான் பவரை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 5 பவர் 2, 5 பவர் 3னா 5 பவர் பேஸ் ஈக்குவலா இருக்கு, பவர் ஆட் பண்ணணும். 2 + 3 5, 5 பவர் 5. அப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாதான் அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும். a பவர் மைனஸ் m எப்படி எழுதலாம்னா 1/a பவர் m. அப்போ 5 பவர் -2 எப்படி எழுதலாம்னா 1/5² எழுதிடலாம். we get answer. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. a பவர் m ஹோல் பவர் n எப்படி எழுதலாம்னா a பவர் mn. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 4 பவர் 2 ஹோல் பவர் 3னா 4 பவர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க, பவரை மட்டும். 3 2 6. இது எல்லாமே ஃபார்முலாஸ். இதை யூஸ் பண்ணி 1 மார்க் ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 4 பவர் -3. ஆன்சர் என்ன சொல்லுங்க. மேல இப்ப பார்த்த ஃபார்முலா தான். ஃபார்முலா 1/4 sir. புரியல. 1/4 cube. 1 divided by 4 power 3. 4 into 4 into 4. 1/64. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a பவர் -m னா 1/a பவர் m. செகண்ட் ஒன் பாருங்க. 1/2 பவர் -3. பவர் நெகட்டிவ்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலா 1 செகண்ட் மாத்தினோம்னா நியூமரேட்டர்ல இருந்து டினாமினேட்டர் போச்சுன்னா 2 பவர் 3. பவர் வேல்யூ வந்து ஆப்போசிட் சைனா மாறும். பவர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன். இதுக்கு என்னங்க ஆன்சர் வரும். 8 sir. 8. அவ்வளவுதான். -2 ஹோல் பவர் 5, -2 ஹோல் பவர் -3. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. a பவர் m, a பவர் n. பேஸ் வந்து என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு, மல்டிபிள் இருக்கு, பவரை வந்து ஆட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா. ஸோ பவர்ல பேஸ்ல -2 இருக்கு, பவர்ல ஆட் பண்ணா ஆப்போசிட் சைன் இருக்கு, சப்ராக்ஷன் பண்ணுவோம். 5 - 3 2. -2 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 4. சரிங்களா. சேம் ஃபார்முலா. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி எழுதியாச்சு. இப்போ 3² டிவைடட் பை 3 பவர் -2. 3² டிவைடட் பை 3 பவர் -2. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A power m by a power n sir. m by a Yes. power n னா a power m minus Minus n. இங்க நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருமா. கரெக்டா. -2 தானங்க இருக்கு. 81 sir answer. ஆமா ஆமா. ஃபார்முலால மைனஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 பவர் 4. 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 81. we get answer. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க. -7 x plus 2. -7 whole power 5. -7 whole power 10. find x. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும். a பவர் m இன்ட்டு a பவர் என்ன, a பவர் m பிளஸ் என்னன்னு தெரியும். அப்ப அந்த லெஃப்ட் சைடு அதை யூஸ் பண்ணுங்க. -7 -3 for 3 sir. 3 sir x is equal ஓகேவா. இப்ப என்ன ஃபார்முலா, இப்ப இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, பேஸ் ஈக்குவலா இருந்து நடுவுல ஈக்குவல் சிம்பிள் இருந்தா பவர் ஈக்குவல். அதாவது பேஸ் ஈக்குவல்னா
நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பவர் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா என்ன வரும்? x plus 7 equal to 10. x equal to 10 minus 7. x equal to 3. We get answer. Answer கரெக்டான்னு பாருங்க. எஸ் சார். கரெக்ட். ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட், அறிவியல் குறியீடுகளை ஒன்று சேர்க்க. இது ஒன்றும் கஷ்டமான காரியம்லாம் இல்லை. இந்த இன்ட்டு பவர் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது தெரிஞ்சா வேலை முடிஞ்சு. வேற ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, 7 into 10 square 5.2 into 10 power 7. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 7 into 10 power 2 5.2 into 10 power 7. இப்போ இதை எப்பயும் போல என்ன பண்ண போறோம்? ஹோல் நம்பரை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதாவது 7 into 5.2. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? 10 square 10 power 7. a பவர் m இன்ட்டு a பவர் என்ன, a பவர் m பிளஸ் என்னன்னு தெரியும். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 into 5.7 என்ன வரும்? 36.4 சார். 30. 6.4. 36.4 சார். சரி, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இங்க பாயிண்ட் என்ன வரும்? 10 பவர் 9 சார். 10 பவர் 9 வந்துடும். ஓகே, டன். டன். இப்போ இங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இதை ஹோல் நம்பரா மாத்துங்க. ஹோல் நம்பர் அதை இன்ட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஹோல் நம்பரா மாறிடுமா? 3.64 into 10 10 power sir. 8 சார். 364 into 10 10 power power 10 8 எழுதிடலாமா? ஆப்ஷன் இல்லைன்னா சரிங்களா? இதே இது வேற எப்படி ஆப்ஷன் இருக்கலாம்னா வேற எப்படி இருக்கலாம்? அல்லது வேற எப்படிங்க? 3.64 into 10 power 8 இருக்கலாமா? 3 ஆப்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். பவர் 9னா 36, பவர் 8னா 3.64, ஹோல் நம்பர்னா 10 பவர் 10 எப்படினாலும் எழுதிக்கலாம். அப்ப இங்கேயும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஃபார்முலா தெரியணும். செகண்ட் ஒன் பாருங்க, 3.7 into 10 power minus 5 2 into 10 power minus 3. சார் ஆ சார் 36.4 into 10 power 9 வருது இல்லைங்க சார். ஆமா, அப்ப அதுல ஒரு 10 குறைச்சிக்கிட்டு 10 power 8ன்னு போட்டோம்னா அப்ப அதை 10ஓட மல்டிப்ளை பண்ற மாதிரி தானே சார் வரும்? 360 36.4. டிவைட் பண்றேன், மல்டிப்ளை பண்ணல, டிவைட் பண்றேன். டிவைட் இல்ல பண்றேன். பாயிண்ட் போகணும்னா சார் 36 பாயிண்ட்ல இருக்க பாயிண்ட் போகணும்னா நம்ம 10ஆல தானே சார் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா இப்ப பவர்ல ஒரு 10 குறைஞ்சிருந்தானே சார் 10 power 8 தானே வரும். ஏங்க இங்க பாருங்க, இத வந்து 10ஆல டிவைட் பண்ணதுனால இது வந்துச்சு டிவைடட் பை 10. சரிங்களா? இதையும் 10ஆல டிவைட் பண்ணேன், இதையும் 10ஆல டிவைட் பண்ணேன். இங்க இருக்குது பவர் 9. சரிங்களா? 10 வேணும்ன்றக்காண்டி இதை ஹோல் நம்பரை மாத்துறதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணேன், ஹோல் நம்பர் ஆயிடுச்சு. ஓகேங்க சார். ஓகே சாரி. 10 மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ஹோல் நம்பரா வாரதுக்கு. புரிஞ்சிருச்சுங்க இங்க சார். 10ஆல டிவைட் பண்ணா தானே 3.64. ஆமாங்க சார். ஆமா, நான் மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்க சார், புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேட்டீங்க, ஒன்றும் தப்பே இல்லை. கேட்கறதுல ஒன்றும் தப்பே தேங்க்யூ. இல்லை. 27 பேர் இருக்கீங்க, கேளுங்க, நீங்களாச்சும் கேளுங்க, சந்தோஷம். 3.7 into 10 power minus 5 2 into 10 power minus 3. இப்போ இதை நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3.7 10 power minus 5 10 power minus 3. இங்கே சேம் ஃபார்முலா, a power m into a power n equal to a power m plus n. 7.4 sir. 7.4 7.4. 7.4 into 10 power minus 8. We get answer. சரிங்களா? இப்போ இது ஹோல் நம்பரா மாத்திரம் 74 மாத்திரம். இங்க என்ன வரும்? 10 பவர் என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க. -9 சார். 74 into 10 power -9. -9. ஆமாங்க 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன் இப்படி உளறீங்க? 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 7.4 74 மாறிடும்.
10 பவர் மைனஸ் இன்ட்டு 10 பவர் 1 என்ன ஆகும்? -7. டிக்ரீஸ்ல ஆகும் பவர். நீங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணி சொல்றீங்க. சொல்றது புரியுதா? 10 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். நல்லா வளர்றீங்க. 10 மல்டிப்ளை பண்ணுங்க இன்ட்டு 10 பவர் 1. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன ஆயிரும்? 74 ஆயிருமா? இங்க என்ன வரும்? 10 பவர் மைனஸ் 8. 10 பவர் மைனஸ் 7 தானே வரும் ஹோல் நம்பரா மாறிச்சுன்னா. சார் 7.4 74/10 எழுதலாமாங்க சார்? சரி, 74/10 into 10 power -8 as usual சார். நீங்க அப்ப சார் செக் கீழ பண்ணி இருக்க நீங்க சொல்லுங்க. செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னைய குழப்ப வேணாம். சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. -4 பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 பவர் -1 ஆகும்? பெருக்கலானது 10 பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால். சரி, -4 ஹோல் பவர் -1 எப்படி எழுதலாம்? 1 பவர் 1 டிவைடட் பை -4 ஹோல் பவர் 1ன்னு எழுதலாம். இதோட எந்த நம்பரை பெருக்குனா 10 பவர் -1 எப்படி எழுதலாம்னா 1/10ன்னு எழுதலாம். சரி, இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். 1/10ன்னு எழுதிடுவோம். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா -2/5 வரும் சார். -4/1ன்னு வரும். கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் -2/5. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியும். என்ன ஃபார்முலானா a பவர் -mனா 1/a பவர் m. ஏக்கு பதிலாக -4 இருக்கு. அதுக்கு போய் சிம்பிளா மாத்திராங்க. -4 டினாமினேட்டர் வரும்போது +4 ஹோல் பவர் 1 மாத்தினீங்கன்னா சோலி முடிஞ்சு. சரிங்களா? இங்க பவர்ல இருக்கிறதே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் சொன்னது தப்பா என்னன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். எக்ஸ் ஆனது டேஸ் ஆகும். 10 பவர் எக்ஸ் 10 பவர் -3 10 பவர் 9 எனில் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். a பவர் m டிவைடட் பை a பவர் என்ன? a பவர் m மைனஸ் n. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? -3 இருக்கு. நியூமரேட்டர்ல ஃபார்முலா மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும். 10 பவர் 9. நான் இங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். பேஸ் ஈக்குவலா இருந்து ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பவரை வந்து ஈக்குவல் பண்ணலாம். சார் x is equal to 6. பவர் வந்து ஈக்குவல் தான். அப்ப எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் வந்துச்சு. ஆப்ஷன் வந்து விட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் சம் பாருங்க. அறிவியல் குறியீடு பாருங்க. இந்த டெசிமல் பாயிண்ட் எத்தனை ஜீரோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. அது எப்படி எந்த ஆப்ஷன்ன்றது நீங்க தான் சொல்லணும். எத்தனை ஜீரோ இருக்கு மட்டும் நான் எண்ணி சொல்றேன். -2.02 10 to the power of -10. எத்தனை ஜீரோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியல. 9 நான் எண்ணிருக்கேன். கரெக்டானு தெரியல. சரி, இப்ப சொல்லுங்க எந்த ஆப்ஷன் தயவு செய்து சொல்லுங்க, என்னை குழப்பாம. D சார். சியா? D fourth one. யாரோ சி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ரெண்டையுமே டிக் அடிச்சிருக்கேன். சரி, வேற என்ன ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு? யாராச்சும் இருக்கீங்களா? டி ஆப்ஷன் தாங்க சார். ரைட்டு. அப்ப சி இல்ல, டி 2 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த டெசிமல் பாயிண்ட் இங்க போகுது. இங்க 2.02 2. அப்ப 2 கிட்ட போகுது. இங்க போகுது. அப்ப எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 9 10 இருக்கு. சரியா? அப்ப 2.02 into 10 பவர் -7. we get answer. அவ்வளவுதான். இதே தான் கேட்கணும் அவசியமே இல்லை. சரிங்களா? இதையே பவர் டிக்ரீஸ் பண்ணி இங்க 202 கேட்கலாம். சரிங்களா? 202 கேட்கலாம். இதே ஆப்ஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. 20.2 கேட்கலாம். இல்ல 0.202 கேட்கலாம். இங்க எல்லாமே 10 பவர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 8th ஓவர். சரிங்களா? ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு சம் செய்ய தெரியணும். 9th வந்து மெய்யெண்கள் என்ன இருக்கு? மெய்யெண்கள்னு இருக்கு. ரியல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அவர் யாருன்னு பாருங்க. அல் வாரிஸ்மி என்ற பாரசீக கணித மேதை. பாரசீக கணித மேதான் கணிதத்தில் குறிப்பிடும்படியான முருடுகள் என்ற சிறப்பு மிக்க கருத்தினை அடையாளம் கண்டார். விகிதமுறா எண்களை அவர் காது கேளாமை என்ற பொருளில் குறிப்பிட்டார். பின்னர் அது லத்தீன் மொழியில் சர்டஸ் என மொழிபெயர்க்கப்பட்டது. ஆமா, கணிதத்தில் ஒரு மூலத்தை விகிதமுறு எண்ணாக எழுத முடியவில்லை எனில் அது முருடு அல்லது முருட்டன் அல்லது விகிதமுறா மூலம். சரிங்களா, விகிதமுறா மூலம். சரி, ரேஷனல் நம்பர்னா தெரியும், ரேஷனல் நம்பர். சரிங்களா, அப்படி எழுத முடியாத என்னன்னு சொல்றாங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்னு சொல்றாங்க. இர்ரேஷனல் நம்பர் அதை என்னன்னு பார்த்துருவோம். இரு முழுக்களின் பின்ன வடிவில் ஈவு ஆகும், அதை பூஜ்ஜியத்தால் வகுத்தலை மட்டும் தவிர்க்க வேண்டும். விகிதமுறு எண் என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அடுத்து தமிழ் கிளாஸ் இருக்கா? சயின்ஸ் இருக்கு சார், பயாலஜி. எத்தனை மணிக்கு? 7:45 கிளாஸ் ஆக்சுவலா 8 to 9:30 தானே. 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? ஜாயின் பண்ணுவாங்க சார். 8க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல, நான் 7:30 முடிக்கிறேன், 7:45 முடிக்கிறான்னு ஒரு முடிவுக்கு வரணும்ல. ஆக்சுவலா எங்க ஸ்கூல் வந்து 5:30 முடியும், அதனால 6:30 கிளாஸ் போடுது. இப்போ இன்னைக்கு டக்குன்னு மழை வந்துச்சுன்னு அட்வான்ஸா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால 1/2 hour முன்னாடி 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் வந்தேன். முடியல, நோட்டு எடுத்து வச்சு பிடிஎஃப் எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கவே 6:15 ஆகி போச்சு. ஒரு விகிதமுறு எண் என்பது ஒரு ரேஷனல் நம்பர் இஸ் அ ஃபிராக்ஷன் இண்டிகேட்டிங் த கோஷன்ட் ஆஃப் 2 integers எக்ஸ்க்ளூடிங் டிவிஷன் பை 0. 0வை தவிர என்னால 2 நம்பர், அதாவது பின்னமா எழுத முடிஞ்சுன்னா அது பேர் விகிதமுறு எண். வகுத்து பூஜ்ஜியத்தால் வகுத்தலை மட்டும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். இரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்கள் விகிதமுறா எண்கள். இந்த மாதிரி எழுத முடியல அப்படின்னா அது பேர் விகிதமுறா எண்கள். இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா மூலங்கள், சாரி விகிதமுறா எண்கள். இதுக்கு ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். விகிதமுறா எண்களுக்கு, இர்ரேஷனல் நம்பருக்கு. ரேஷனல்னா தெரியும், P/Qன்னு எழுதிட்டா அது ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். இந்த மாதிரி எழுத முடியல அப்படின்னா அது விகிதமுறா எண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏதாச்சும் கரெக்ட், வெரி குட். √5 இந்த மாதிரி சொல்லலாம். சரி, √4 இர்ரேஷனல் நம்பரா ரேஷனல் நம்பரா? ரேஷனல் நம்பர் சார். ஏன்னா √4னா 4/2 2/1 எழுதிட்டு அது என்ன சொல்லிடலாம், விகிதமுறு எண்ணுன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தங்க விகிதம்ன்றது 1:16 அப்படின்ற கொஸ்டின் டெட்டு 2000 இந்த ரீடெஸ்ட் வச்சாங்க, 1.5 hours வச்சுட்டு உடனே ரீடெஸ்ட் வச்சாங்க, 2024 நினைக்கிறேன். அதுல கேட்ட கொஸ்டின் 1:1.6. இதான் கேட்டதே. வாட் இஸ் த கோல்டன் ரேஷியோ, தங்க விகிதத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுதான். இதெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க, நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. 1:1.6 ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா 1.6:1, அடுத்த 2 ஆப்ஷன் சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. சரிங்களா, எப்பயுமே 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ஆப்ஷன் சம்மந்தம் இல்லாம இருக்கும். சரிங்களா, இந்த 3 ஆப்ஷன்ல ஒன்னு நியரஸ்டா இருக்கும் ஆன்சர். இப்போ 1.5னா 1.6ன்னு ஒன்று இருக்கும், ஒரு 2.6ன்னு ஒன்று இருக்கும், ஒன்று சம்மந்தம் இல்லாம 10ன்னு இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் கரெக்டா தெரியணும். இங்க என்னவா இருக்குன்னா ரேஷியோல இருக்கு, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஒரு ஆப்ஷன் 1,1.6ன்னு நினைக்கிறேன். கொஸ்டினே ஆக்சுவலா விகிதம் தான் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. 2024ல 2014, அதாவது 2013ல 1.5 hours டெஸ்ட் வச்சாங்க, அது அட்டன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி 3 hours மாற்றும் போது ரீடெஸ்ட் வச்சதுல இந்த 2014ல கேட்ட கொஸ்டின் தங்க விகிதம் 1:1.6. 1:1.6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க என்னன்னா, அதாவது தசம எண்ணின் தன்மை அப்படின்றது முடிவுறும், முடிவுறா சூழல், முடிவுறா சூழல் அப்படின்னு ஒரு 2 விஷயம் தான் இருக்கு. முடிவுறும், முடிவுறா சூழல் அப்படின்னா என்னன்னா, 1 1ஆல வகுத்தா 1, 1 2ஆல வகுத்தா 0.5, இதோட முடிஞ்சிச்சு டெசிமல். இதே இது 1 3ஆல வகுத்தா டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும்.
சரிங்களா 1 டிவைடட் பை 3 டிவைட் ஆகாது 0.33 சார் 9 ரிமைனிங் 1 0 3 சார் 9 பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இதை எப்படி எழுதுவோம்னா 0.33 0.3 போட்டு பார் போட்டுருவோம். அப்படி பார்னு போட்டோம்னா எத்தனை டிஜிட்டுக்கு அது பார் இருக்குன்னு பாருங்க. இப்ப 3 பார்ன்னு இருக்குன்னா 3ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 2 போட்டு பார் போட்டா இதுக்கு என்ன மீனிங்னா 3 2 3 2 3 2ன்னு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா முடிவுறா சூழல். இது கண்டிப்பா யூஸ் ஆகி நம்ம ஒரு 1 மார்க் கண்டிப்பா அட்டன் பண்ணுவோம். அதுல வேற வழியே இல்லை. டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னு வரும். சரிங்களா? அது மாதிரி பாருங்களேன், இங்க 1 7ஆல் டிவைட் பண்ணா இந்த 6 டிஜிட் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குமா. 6 டிஜிட் மொத்த 6 டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகுதுன்றாங்க. நீங்க கால்குலேட்டர் செக் பண்ணீங்கன்னா தெரியும் 1/7. அப்ப எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்க, அதாவது 0.142857 6 டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த ஆன்சர் ஆக்சுவலா இப்படி வருதுன்னு அர்த்தம். 57 142857 142857 இந்த மாதிரி 6 டிஜிட்டா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு ஈக்குவல் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பாரு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ 1 8ஆல் டிவைட் பண்ணா 0.125 இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால அது முடிவுறும்னு சொல்றாங்க. 1 9ஆல் டிவைட் பண்ணா 0.111 போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதே முடிவுறா சூழல் ரெக்கரிங் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ். தசமெண்களை P/Q என்ற வடிவில் எழுதுக. அது ஒன்றும் கஷ்டமான காரியம்லாம் இல்லை. 0.35 நான் அதை என்ன பண்ண போறேன், நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 2 டிஜிட் இருக்கு, அதனால டிவைட் பண்ணிருங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 35/100. இப்போ ஆல்ரெடி இதை என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியுமா? ரெடியூஸ் பண்ண முடிஞ்சா நம்ம என்ன பண்ணிடணும், ரெடியூஸ் பண்ணிடணும். அதை மறந்துடக்கூடாது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. இது ஆன்சர், 7/20. ஆன்சர் இல்ல, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இல்ல. அது ரொம்ப முக்கியம். ஃபிராக்ஷன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 7/20. ஃபேக்டர் வந்து ஒண்ணுதான் 7/20 சார். Q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இந்த கண்டிஷனை கம்பல்சரி நீங்க செக் பண்ணி ஆகணும். இது ஆப்ஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செலக்ட் பண்ணக்கூடாது. 7/20 176. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அமைதி ஆயிட்டீங்க. சரி, எதால டிவைட் பண்ணி சொல்லுங்க. 10 100 பாயிண்ட்க்கு ரைட் சைடுல எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. சோ 1000ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? P/Qல தான் இருக்கணும். சரி, ஏதாச்சும் டேபிள்ல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 2 டேபிள்ல கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஒரு 125. அப்ப 2 டேபிள்ல இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 10 டைம்ஸ். 8 அடுத்து ஒரு 2 டைம்னா 5 சார் 8 சார் 8 8 ஆமா சாரி ரைட். அட்மின் கொடுத்து வாரக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்புறம் 272 வரும் சார். 250. இருங்க வரேன். 250. இது 250. 1 செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 125 272 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் 272 டிவைடட் பை 125. அப்போ நான் மொத்தத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன், 1 சைடு 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலா 4 டைம்ஸால டிவைட் பண்ணிட்டா ஒரே ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் வந்துடும். சரி, தேர்ட் ஒன். அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுன்றது தான் 0028. ரொம்ப பேசிக்கா சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு சொல்லுங்க. 28/1000. எது? 10,000. கரெக்ட். 4 0 1 2 3 4. இப்போ இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க. டைரக்டா 4 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா 4 டேபிள் எல்லாருக்கும் தெரியும். 7 4 28. இதை எப்படி எழுதலாம்னா 25 டைம்ஸ்னா எனக்கு 100ன்னு தெரியும். இங்க ஒரு 2 0 சேர்த்துக்கீங்க, ஆன்சர் வந்துடும். 7/2500. கரெக்ட். 2500. இங்க டைரக்டா 4 டேபிள் போடலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. இதுக்கு சொல்லுங்க.
கீழ்காணும் தசம எண்களை p/q வடிவில் மாற்றுக. கண்டிப்பா q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். pயும் qவும் என்னவா இருக்கணும்னா இன்டிஜராக இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் 0.3 பார். 3 பார்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு? 3 மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் சார். 3 மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒரு 4 3 போட்டு வச்சுக்கிறேன். சரி, இப்ப இங்க எனக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல, அதாவது இங்க ஒரே ஒரு ஹோல் நம்பர் வேணும். சரிங்களா? ஏன்னா இங்க மொத்தத்துக்கே டெசிமலா தானே இருக்கு. நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 பார். இது எப்படி எழுதுவோம்? 3 3 3 3 ஒரு 5 3யோட போட்டு வச்சுக்கிறேன். 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன் 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னா இங்க எனக்கு ஒரு டிஜிட் ஆச்சும் ஹோல் நம்பர் வேணும். அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10x ஈக்குவல் டு 3.33 4 4. சரிங்களா? இப்போ நான் கொடுத்ததை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 1ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் 1 மல்டிப்ளை பண்ண பிறகு கிடைக்கிற ஆன்சரை 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ண போறேன். 2 - 1 10x - x 3.333. அதுல இருந்து எதை செப்பரேட் பண்ண போறோம்னா இதுதான் 1, அது 1ன்னு எடுத்தா சரிப்பட்டு வராது. திஸ் இஸ் 1 0.3333. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க என்ன வரும்? 9x வந்துடும். இங்க என்ன வரும்? 3 வரும். ஹோல் நம்பர் 3 வரும். அதனால 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு எக்ஸ் 3/9 1/3. எனக்கு p/qல வந்துருச்சா? q நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா? 1க்கும் 3க்கும் எல்சிஎம் 1 வர மாதிரி கான்செப்ட் வந்துச்சா? இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? அப்ப எனக்கு இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஹோல் நம்பரை வாங்குற கண்டி ஒரே ஒரு 10ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணேன், ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க, செகண்ட் சம். 2 சம் தான் செய்வேன், இடம் பத்தாது. 2.124 x ஈக்குவல் டு 2.124. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 டிஜிட் இங்க ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை டிஜிட்? 2.124 124 124. இந்த மாதிரி நான் ஒரு 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். 124 124 124. ஓகே, டன். இப்போ இங்க 1000ஆல மல்டிப்ளை சார். 1000ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எத்தனை டிஜிட்டுக்கு பார் இருக்கோ அத்தனை 0. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. இங்க 3 டிஜிட்டுக்கு பார் இருக்கு. அப்ப நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 3 உட்காருங்க, நான் கட்டில உட்காந்து ஒன்னும் புரியல. கரெக்டான்னு பாருங்க. ஓகேவா? இது வந்து 1. சரிங்களா? கொடுத்த கிவனு. இது மல்டிப்ளை பண்ண பிறகு இது 2. எப்பயும் போல 2ல இருந்து 1 செப்பரேட் பண்ண போறேன். 2 - 1 100x - x 2124 124 124. சரி, இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்க. 2 - 124 124. இது எல்லாமே 0 ஆயிரும். 2122 வரும் சார். 2122. 22. லெஃப்ட் சைடு என்ன வரும்னா 999x 999. x. எனக்கு x தான் வேணும். அப்ப 2122 டிவைடட் பை 999. இது எந்த டேபிள்லயுமே கேன்சல் ஆகாது. ஏன்னா இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். டினாமினேட்டர் வந்து ஆட் நம்பர். எதுவுமே கேன்சல் ஆகாது. இதுக்கு காமன் ஃப்ராக்ஷன் 1 தான் இருக்கும். காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை ஜீரோஸால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க? 0.45 பார். எதால மல்டிப்ளை பண்ணணும்? 100. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 6 8 6 8க்கு மட்டும் பார். எதால மல்டிப்ளை பண்ணணும்? 100 தான் சார். அவ்வளவுதான். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். ஹோல் நம்பரா கிடைச்சிடும். அதோட பர்பஸ் தான் இது.
ஏன் மல்டிப்ளை பண்றோம்ன்றது தெரியணும், எத்தனை ஜீரோஸ் மல்டிப்ளை பண்றோம், 10ஆ 100ஆ 1000ஆன்றதும் தெரியணும். அடுத்து பாருங்க, விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் முடிவுறு தசம விரிவா அல்லது முடிவுறா தசம விரிவா என்பதை கீழ்காணும் விதியை பயன்படுத்தி அறியலாம். எல்லா கணக்குமே நான் டிவைட் பண்ணிட்டு எனக்கு ஏன்னா ஒரு சில சம்லாம் 5 டிஜிட் ரிப்பீட் ஆகும், ஒரு சில சம் 7 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் ரிப்பீட் ஆகும். ஆன்சர் பாருங்க 1 2 3 4 5 6 7, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம். சரிங்களா? அப்படி வரது நான் இத்தனை 14 டைம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எப்போ ரிப்பீட் ஆகுது, எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுக்கு சிம்பிளஸ்டா ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து தசம வடிவம் முடிவுறுதா இல்ல தசம விரிவா இருக்கா, முடிவுறா தசம விரிவா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலான்னு பாருங்க. கண்டிப்பா P by Q இருக்கணும், Q not equal to 0 இருக்கணும். என்னால P divided by 2 power m 5 power n என்னால எழுத முடிஞ்சிருச்சுன்னா சரிங்களா, அது வந்து கண்டிப்பா என்ன சொல்லிடுறேன், விகிதமுறு எண் முடிவுறு தசம எண்ணாக இருக்கும். இந்த மாதிரி எழுத முடியல அப்படின்னா இது வந்து முடிவுறு. இந்த மாதிரி என்னால எழுத முடியல அப்படின்னா அது முடிவுறா சூழல் தன்மையை உடைய தசம விரிவாக அமையும். சரிங்களா? P divided by 2 power m into 5 power m 5 power n. சரி, இந்த ஃபார்முட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கேட்கலாம், இல்லைன்னா சம்ச கொடுத்தோட கேட்கலாம். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் இருந்தா பாருங்க, கீழ்காணும் எண்களின் முடிவுறு அல்லது முடிவுறா சூழல் தன்மையுடன் என வகைப்படுத்துக. 4 கொஸ்டின் இருக்கு, சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க, செய்வோம். 2 கொஸ்டின் செய்வோம், 2 சம் உங்களுக்கு 2 சம் எனக்கு, ஏதாச்சும் 2 சம் சொல்லுங்க. கஷ்டமானதை விட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கணும், P by 2 power m 5 power m மல்டிபிள் ஆஃப் 2 மல்டிபிள் ஆஃப் 5 என்னால எழுத முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு. இங்க Pன்றதுன்னா என்னங்க, அது பிரைம் நம்பரா இருக்கும். பாருங்க 13 பிரைமா, 71 பிரைம், 43 பிரைம், 31 பிரைம், கண்டிப்பா அது பிரைம் நம்பரா தான் இருக்கும். டினாமினேட்டர் பாருங்க, இந்த ஃபார்முலா எழுத முடியும். ஏதாச்சும் 4ல் ஒரு சம் சொல்லுங்க, செய்யறேன். ஃபர்ஸ்ட் சம் சார், எது? ஃபர்ஸ்ட் சம்மே போடுங்க சார். ஓகே, 64. இவன் கண்டிஷன் படி நியூமரேட்டர் பிரைம் நம்பரா இருக்கு. ஓகே, டன். P இஸ் அ பிரைம் நம்பர். சரி, இப்போ 64 நான் வந்து என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ண போறேன். 32 16 8 4 2 1. அப்ப இதை எப்படி எழுதுறேன் நான், 2 power 6 5 power 0. இன் டர்ம்ஸ் 5 டேபிள் வரல, எனிதிங் பவர் 0 1, அது பிரச்சனை இல்லை. அப்ப இது என்னால இப்படி எழுத முடிஞ்சுன்னா அது பேர் என்ன சொல்லிடலாம், முடிவுறு அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க நார்மலா டிவிஷன் மெத்தட் போட்டீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா போகும். வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க. செகண்ட் சம் போடலாம் சார். சரி, செகண்ட் சம் பார்த்தாவே சொல்லிடலாம்லங்க. 5 கியூப்னா 125. தேர்ட் போடலாம் சார். 2 power 0 5 power 3. தேர்ட் சம் வேணா போவோம். தேர்ட் சம் பாருங்க, 43 கம்பல்சரி, அது என்னது பிரைம் நம்பரு. 375 இது 5 டேபிள் எழுதலாம். 7 டைம்ஸ் 3 into 125 எழுதுறோம். 7 டைம்ஸ் 35. 3 5 power 3 சார். கன்ஃபார்ம் அது முடிவுறு கிடையாது சார். 3 power வரும். பாருங்க, நான் முதல்ல டிவைட் பண்ணிக்கிறேங்க. 7 டிவைட் பண்ணா 15 5 3 3 சார். அப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னா 43 பிரைம் நம்பரா தான் இருக்கு. எனக்கு என்ன இருக்குன்னா 5 கியூப் இருக்கு, 3 பவர் 1 இருக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்கணும், 5 இருந்தா 2 தான் இருக்கணும். அப்ப இது என்ன சொல்லிடலாம், முடிவுறா. அது என்ன சொல்லிடலாம், முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்று இருக்கும். முடிவுறா சூழல் எனக்கு என்ன இருக்குன்னா 2 power m into 5 power n. இங்க 5 இல்ல, நான் 5 power 0 எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் தப்பு இல்லை. இங்க ஆக்சுவலா என்ன வேணும்னா 2 power something வரணும். இங்க மல்டிபிள் 3 இருக்கிறதுனால அதை என்ன சொல்லலாம், முடிவுறா சூழல். நார்மலா டிவைட் பண்ணாம ஆன்சர் சொல்லிட்டாங்க. சரி,
இப்போ 1 0.9 பாருக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி பார்க்க இப்படி கொடுத்துட்டு இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் எது தவறுன்னு கேட்கலாம். நீங்க இதோட நீங்க தவறுன்னு எழுதிடலாம். அதனாலதான் இந்த கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன். வெரிஃபை எப்பயும் போல நான் என்ன பண்ண போறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 0.9 பார் இருக்கு. அது என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு முதல் என்ன அர்த்தம்? 0.99999 ரிப்பீட் ஆகுது. 9 ஒரே ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகுது. சரி, நான் எதால அங்க பெருக்கணும்? 10 சார் 10. ஏன்னா ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. மல்டிப்ளை பை 10. அப்போ 10x ஈக்குவல் டு 9.99999 அப்படியே வரும். நான் செகண்ட்ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ண போறேன். 10x மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பாருங்க, எத்தனை டிஜிட் வேணாலும் போட்டுக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. எத்தனை டிஜிட் போட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது அத்தனை டிஜிட் போட்டுருங்க. 5 9 சப்ராக்ட் பண்ணா 9 தான் சார் வரும். ஹோல் நம்பர் 9 தான் வரும். சரிங்களா? லெஃப்ட் சைடு என்ன வரும் பாருங்க. லெஃப்ட் சைடு 9x is equal to 9. அப்ப x X is equal to 9/9 1. 9/9. அப்ப நம்ம சிம்பிளா இதை செய்யாமே சொல்லிடலாம். பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்க. இதை நம்ம என்னது முழு தசம திருத்தமா மாத்துறோம். 5 5க்கு மேல போயிட்டாவே 0.9 எடுத்துக்கிறேன். இங்க 9 இருக்கு. 5 5க்கு மேல போயிட்டாவே 1 கூட்டணும். அப்ப 1.0ன்னு எடுத்துடலாம். தாராளமா எடுத்துடலாம். சரிங்களா? இதை இந்த கான்செப்ட்ல சொல்லி சேவ் வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்து எது தவறானது அப்படின்னு நீங்க இதை தவறுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் த டேர்ம் 2 பவர் m. The first sum 2 cube. சரி, 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 பவர் 3. 2 into 2 into 2 அப்படியோட எழுத்தே எழுதிடணும். 2 into அடுத்த sum 2 power 5 sir. 2 into 2 2 பவர் 3. சரி, 32 எப்படி எழுதலாம்? 2 power 5 sir. 4 8 16 32 2 பவர் 5. ஓகே. 1/4 எப்படி எழுதலாம்? 2 power 1/2 -2. square. 2 power 2 minus power 2 minus sir. 2. 1/2 into 2 2 ஸ்கொயர் எழுதிடலாம். இது நியூமரேட்டர் வரும்போது 2 பவர் 2. அப்ப a பவர் mனா 1/a பவர் மைனஸ் mன்னு வரும். இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா a பவர் mன்னு இருக்கு. அப்ப நியூமரேட்டர் போகும்போது a பவர் மைனஸ் mன்னு வரும். சரி, அடுத்து √2 2 power 1/2 sir. எப்படி எழுதலாம்? 2 power 1/2. அவ்வளவுதான். இந்த ஸ்கொயர் ரூட்டை ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 1/2. சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 power 1/2. 2 4 into 2 power 1/2 sir. 4 2 8. 4ஐயுமே 2 into 2 into 2ன்னு எழுதலாம். இங்க என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்ப 2 டைம்ஸ் இருந்தா 1 டைம்ஸ் எழுத வேண்டியது. மிச்சத்தை அப்படியே பிராக்கெட்டுக்குள்ள போட்டுற வேண்டியது. வேலை முடிஞ்சுச்சு. இது ஆக்சுவலா 2 பவர்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. வேற இது எப்படி எழுதலாம்? சார் அப்ப 2 2 power power 1/2 1 sir. 2 power 1/2 add 2 power 3/2 வருமா அப்ப இது சார்? எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1 ஒரு 2 பவர் 1/2 2 பவர் 3/2ன்னு எழுதலாம். இப்படி எழுதக்கூடாது கண்டிப்பா. ஏன்னா 2 பவர் m ஃபார்மெட்ல எழுத சொல்றேன். அப்ப இந்த ரூட் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1/2ன்னு எழுதிடலாம். இந்த 2 பவர் 1 எழுதிடலாம். இப்போதைக்கு 2 பவர் 3/2. ஓகே, we get answer. x பவர் m by n என்பதன் பொருள் m மற்றும் n என்பன மிகை முழுக்கள். சரி, மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். பவர்ல இருக்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் பாருங்க. எக்ஸ் பவர் m by n என்பதை நாம் எக்ஸின் எம்மாவது அடுக்கின் எண்ணாவது மூலம் அல்லது எண்ணாவது மூலத்தின் எம்மாவது அடுக்கு என எழுதலாம். அதாவது எக்ஸ் பவர் m by n எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் m ஹோல் பவர் 1/n m into 1/n எழுதுறோம்ங்க. அந்த ஃபார்முலால எழுதிருங்க. அவ்வளவுதான். அப்படியே மக்கப் பண்ணாம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. இது என்னன்னு எழுதலாம்னா nth ரூட் அப்படின்னு எழுதலாம். nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் mன்னு எழுதலாம். சரிங்களா? இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம்? nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் m. ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க.
81 whole power 5/4. எயிட் ஒன் ஹோல் பவர் 5/4. இது ஆக்சுவலா எது ஃப்ராக்ஷன்ல இருக்கோ அதை தூக்கி ரூட்டுக்குள்ள போட்டுங்க. 4th ரூட் ஆஃப் 81 ஹோல் பவர் 5ன்னு அர்த்தம். 81 ஹோல் பவர் 5. சரிங்களா? ஹோல் பவர் 5 கரெக்டாக தானே சொல்லணும்? கரெக்டாக தான். ஹோல் பவர் 5 மொத்தத்துக்கு ப்ராக்கெட்ல வரணும். ஆமா, ஹோல் பவர் 5. சரிங்களா? இந்த 81 எப்படி எழுதலாம்? 3 to the power of 4. 4 ஹோல் பவர் 5. சரி, இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 3 power 5 இதை எப்படி எழுதலாம்னா 1/4. 5/4 கேன்சல். 3 பவர் 5. 3 பவர் 5னா 3 5 டைம்ஸ் அர்த்தம். 243. we get answer. அப்ப 81 ஹோல் பவர் 5/4னா இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியும். எழுதிட்டு இந்த இங்க என்ன இருக்கோ அந்த ஆர்டர்ல வர மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள ரூட்டுக்குள்ள இருக்க நம்பரை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தெரிஞ்சா வேலை முடிஞ்சு. செகண்ட் சம் பாருங்க. 64 minus 2/3. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொண்டு வந்துருங்க. என்ன ஃபார்முலா? a பவர் மைனஸ் எம்னா 1/a பவர் m. ஸோ 1/64 ஹோல் பவர் 2/3. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா டிவைட்ல என்ன இருக்கோ அந்த ரூட்டை போட்டுங்க. ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டான்னு. 64 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 64 பவர் 3 கேன்சல் ஆகிற மாதிரி யோசிங்க. 4 cube. 4 cube. 4 கியூப் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 1/4 பவர் 3 2/3. 3 3 கேன்சல். அப்போ 1/4 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 1/16 வரும் சார். 1/16. எப்பயுமே உள்ள இருக்க கான்செப்ட் வர மாதிரி தான் இங்க உள்ளே கொடுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் பவர்ல வர மாதிரி தான் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் வரும். சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கு. அந்த கான்செப்ட்ல இருந்து கொடுப்பாங்க. முருடு என்பது ஒரு விகிதமுறு எண்ணின் விகிதமுறா மூலம் ஆகும். nth root of a என்பது ஒரு முருடு. சரியா? முருடுனா என்ன? விகிதமுறா எண். இங்க முருடுன்றது விகித முறா எண். என்னால p/q q not equal to 0. இந்த p-யும் q-வும் என்னவா இருக்கணும்? HCF 1 இருக்க மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் எழுதிட்டுனா அது விகிதமுறு எண். அப்படி எழுத முடியலையா அது விகிதமுறா எண். இது விகிதமுறு எண். முருடு அப்படின்னா விகிதமுறா எண். ஓகே. irrational root of the rational number. nth root of a is a provided n belongs to n. n கண்டிப்பா நேச்சர் நம்பரா தான் இருக்கணும். இந்த என்னன்றது எப்பயுமே பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். நேச்சர் நம்பர் எதுலங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து சார். ஹோல் நம்பர்னா 0ல இருந்து சார். ஆனா இங்க கண்டிஷன் பாருங்க, n greater than 1. அப்ப n 1 வரக்கூடாது. அப்ப 2ல இருந்து தான் வரணும். 2ல இருந்து 2ல ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 1th ரூட் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே இந்த கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் முருடின் வரிசை என்ன சொல்றேன்? என்ன வரிசைன்னு சொல்றேன்? ஒன்றும் இல்லை, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? இதோட வரிசை என்னன்னு கேட்கேன். வரிசை என்ன சொல்லலாம்? இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கா? அதைத்தான் எழுதணும், வேற ஒண்ணுமே இல்லை. இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவோம். அப்ப இது என்னது? இரண்டாம் வரிசை முருடு, இல்லைன்னா இருபடி முருடு அப்படின்னு சொல்லலாம். இதை பாருங்க, a பவர் 3/2. இங்க என்ன இருக்கு? ஆக்சுவலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் 3ன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இதுவும் இருபடி முருடு. அடுத்து பாருங்க, 2 பவர் m. இது எப்படி எழுதணும்னா m பவர் 1/2ன்னு எழுதுவோம். அப்ப அதை என்ன சொல்லிடுறாங்க? இருபடி முருடுன்னு சொல்லிடுறேன். இப்ப இதை பாருங்க, இங்க கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு. அதனால அது என்னது? மூன்றாம் வரிசை முருடு அல்லது கன முருடு. இருபடி முருடு இல்லைன்னா கன முருடு. ஏபி ஹோல் பவர் 1/3. 1/3நாலும் a பவர் 1/3நாலும் கியூப் ரூட் ஆஃப் ஏனாலும் சேர்ந்த. சரிங்களா? இந்த 3 எப்படி எழுதுவோம்னா 1/3. 4th ரூட்டு
அப்படின்னா 1/4ன்னு எழுதுவோம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து எது வித்தியாசமானது. அப்ப என்ன சொல்லலாம், கனம் முருடா 3 கொடுத்துட்டு 1 வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கலாம். அது உங்களுக்கு எழுத தெரியணும். அடுத்து பாருங்க, வெவ்வேறு வரிசை குடை கொண்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கு, அடுத்து கியூப் ரூட்ல இருக்கு, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 4th ரூட்ல இருக்கு, அடுத்து என்ன இருக்குன்னா 5th ரூட்ல இருக்கு. இப்படி இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அது என்ன சொன்னா, வெவ்வேறு வரிசை கொண்ட முருடுகள் அப்படிங்கிறேன். இந்த ஏரியா வந்து இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஆர்டருக்கு ஃபுல்லா எல்சிஎம் எடுத்துட்டு உள்ளேயும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ஆலமா என்னன்னுவோம் எழுதுவோம். முருடின் எளிய வடிவம் என்ன செய்யலாம் பாருங்க. ஒரு முருடின் எளிய வடிவம் என்பது அதை விகிதமுறு மற்றும் விகிதமுறா காரணிகளின் பெருக்கலாக எழுதும் போது ரேஷனல் நம்பர் ஆர் இர்ரேஷனல் நம்பர் மல்டிபிளிகேஷனா எழுதும் போது விகிதமுறா காரணி கீழ்காணும் 3 விதிகளை நிறைவு செய்யும். இயன்ற அளவு மிகச்சிறியதாக இருக்க வேண்டும். மூலத்தின் வரிசையானது வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கணும். மூலம் குறியீடு வரிசை பின்னமாக இருத்தல் கூடாது. இப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. வரிசை எண்ணு கொண்ட மூலக்குறியீடுகள் ஏ பவர் எண் வடிவில் எந்த ஒரு காரணியும் இருக்கக்கூடாது. ஏ என்பது மிக எண், ஏ பவர் எண்ணாவும் இருக்கக்கூடாது. எண் கொண்ட மூலக்குறியீடுகள் ஏ பவர் எண் வடிவில் எந்த ஒரு காரணியும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 3 கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. புரியல, இங்கிலீஷ்ல பாத்துக்கீங்க. The smallest possible index of the radical sign, no fraction under the radical sign, no factor of the form a power n where a is a positive integer under index n. இப்போ நம்ம சம்மா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமா அப்படின்றது முதல் கொஸ்டின். இங்க ஃபுல்லாவே இதாங்க கான்செப்ட். தாராளமா மாத்தலாம். எப்படி மாத்தலாம், என்ன இருக்கு பாருங்க, எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். சாரி, ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் 3. சரிங்களா? சரி, இதை எப்படி எழுதலாம், 3 பவர் 1/2ன்னு எழுதிடலாம். அது வாட்டுக்கு இருக்கட்டும். செகண்ட் ஒன் பாருங்க, 4th ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம், 4th ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம், 3 power 1/4 சார். 1/4. அவ்வளோதான், 3 பவர் 1/4. அடுத்து என்ன இருக்கு, 3 power 1/3. 3, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 3, 3 பவர் 1/3. சரிங்களா? இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமான்னு கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள எல்சிஎம் பாருங்க. எதுக்கு, 2, 3, 4க்கு எல்சிஎம் என்ன வரும், 12 sir. 12. சரிங்களா? இப்போ 12 வர மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. சரிங்களா? ஓகே, 12 வர மாதிரி எப்படிங்க எழுதலாம், அதாவது இப்ப 2 12 மாறினா என்ன பண்ணணும், 6ஆல மல்டிப்ளை பண்ணா போதுமா, 6 ஆமா சார். 6/12 முடிஞ்சு வச்சா. இப்ப இது பாருங்க 4ன்னு இருக்கு. அப்ப எனக்கு 3/12. 12 3/4 வரணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் 3ஆல சார். மல்டிப்ளை பண்ணும். அத ஃபிராக்ஷனை 3ஆல. இப்ப இங்க பாருங்க 4/3 1/3 இருக்கு. அப்ப 4 ஆல 4ஆல சார். 4/12. 3 into 3 power 4/12. 4/12. சரி, இது எப்படி எழுதலாம்னா, இங்க ஆக்சுவலா என்னது 2 பவர் ஏன்னா a பவர் 1/2ன்னு எழுதுவோம். அப்ப இது எப்படி எழுதுவோம்னா 12th ரூட் ஆஃப் 3 பவர் 6. இதை எப்படி எழுதுவோம், 12th root of 3 power 3. 3 பவர் 3. இதை எப்படி எழுதலாம்னா 12th ரூட் ஆஃப் 3 3 பவர் power 4. 4. இதையே இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரே மாதிரி மாத்த முடியுமான்னு கேட்டானா, அடுத்து ஏறு வரிசையில இறங்கு, இறங்கு வரிசையில எழுது, எது அந்த ஆர்டர்ல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏறு வரிசையில் ஏறு, இறங்கு வரிசையில் இறங்குனோட கேட்க மாட்டாங்க. எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்க, நம்ம கரெக்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த இதை வச்சுக்கிட்டு ஆன்சரை வச்சுக்கிட்டு தான் நம்ம 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பான முறையில் ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற முடியும். முழுமையான மற்றும் கலப்பு முருடுகள். எளிய வடிவில் உள்ள ஒரு முடிவுறு கெழு அல்லது குணகம் 1 எனில் அந்த முருடு முழுமையான முருடு. அதாவது ஒரு முருடின் எளிய வடிவில் அதன் கெழு அல்லது குணகம் 1ஐ தவிர வேறு ஒரு எண்ணாக இருப்பின் அது கலப்பு முருடு ஆகும். இங்க பாருங்க,
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கு. அதுக்கு முன்னாடியோட குணகம் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1 இருக்கு. இதுக்கு பாருங்க 1, இதுக்கு 1. 4th ரூட் ஆஃப் 7னாலும் அதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். இதை பாருங்க 5th ரூட் ஆஃப் 49னாலும் அதோட குணகம் 1. அப்ப கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல, ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்னு இருந்துட்டா அதை என்ன சொல்றேன்னா முழுமையான முருடு அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதே இது கலப்பு முருடு, ஒன்னை தவிர வேறு ஒரு எண்ணாக இருப்பினும் அது கலப்பு முருடு. இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்படி ஒண்ணுக்கு பதிலா வேற நம்பர் வந்துச்சுன்னா அதை கலப்பு முருடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க எளிய மற்றும் கூட்டு முருடு. ஒரே ஒரு உறுப்பை மட்டும் கொண்டுள்ள முருடு எளிய முருடு. ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கணும். சரிங்களா? √3, 2 √5 அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் எளிய முருடு, சிம்பிள் ஷார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. 2 அல்லது மேற்பட்ட முருடுகள் கூட்டு செயலிகள் கூட்டல் அல்லது கழித்தலால் இணைக்கப்பட்டிருந்தால் அது வந்து கூட்டு முருடு. அது பாருங்க 5 + 3 √2 2 டேர்ம் இருக்கு. வெறும் √3 2 √5 இருந்தா அதை என்ன சொல்லிடுறாங்கன்னா எளிய முருடுன்னு சொல்லிடுறாங்க. இது ஒன்றுக்கு மேற்பட்ட டேர்ம் இருக்கனால இதை வந்து கூட்டு முருடுன்னு சொல்றாங்க. அடுத்து ஈருறுப்பு. கூட்டல் அல்லது கழித்தல் முறையில் இணைந்து எழுதப்பட்ட விரிவில் இரண்டும் முருடாகவோ அல்லது ஒன்று வீதம் ஒரு எண் மற்றொன்று ஒரு முருடாகவோ இருப்பின் அது ஈருறுப்பு முருடு அப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு முழு நம்பர், ஒரு ஸ்கொயர் நம்பர். சரிங்களா? ஒரு முழு நம்பர், ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்னா இது என்னது? இர்ரேஷனல் நம்பர். இது வந்து என்னது? ஃப்ராக்ஷன். ரேஷனல் நம்பர். இது ரேஷனல், இது இர்ரேஷனல். அடுத்த சம் பாருங்க 5 + 3 √2. நம்ம இது எப்படி எழுதிடலாம்? 5/1 ரேஷன் எழுதிடலாம். √2 இருக்கனால இதை இர்ரேஷனல் எழுதிடலாம். அடுத்து பாருங்க √3 - 2 √7. இதுவும் இர்ரேஷனல். ரூட் வந்துட்டாவே அதுவும் இர்ரேஷனல். அதனால p/qல எழுத முடியல அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர். இது என்ன சொல்றேன்? ஈருறுப்பு முருடுன்னு சொல்றாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து ஏதாச்சும் ஒன்னா மாத்தி கொடுக்கலாம். அது எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கவனிச்சு பாருங்க. ஏறு வரிசையில் எழுதுக. நம்ம அங்க பண்ண அதே கான்செப்ட் தான் பண்ணிட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டோம்னா வேலை முடிஞ்சு. பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 2 இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1/3 அது வாட்டுக்கு இருக்கட்டும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 4 பவர் 1/2. 4th ரூட் ஆஃப் 3 3 பவர் 1/4. 3 2 4 எல்சியம் எப்பயும் போல 12. அப்போ எனக்கு இந்த 12 வரணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 பவர் இங்கே எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 6ஆல, இங்கே எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 3ஆல. ஓகேவா? இப்போ இதை மறுபடியும் மாத்துங்க. மறுபடியும் மாத்த என்ன வரும்? 12th ரூட் ஆஃப் 2 பவர் 4, 12th ரூட் ஆஃப் 4 பவர் 6, 12th ரூட் ஆஃப் 3 பவர் 3. சரிங்களா? 3 பவர் 3. இப்போ இந்த ஆன்சர் பாருங்க. ஆன்சர் என்ன வரும்? 2 4 4 4s are 16. நெக்ஸ்ட் 4 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 4s are 16, ஒரு 16, ஒரு 16, ஒரு 256 into 16. ஆன்சர் 4096. 12th root of 3 into 3 into 3 27. இப்போ இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன இருக்கு பாருங்க, எல்லாமே 12th ரூட் இருக்கு. இது ஏறு வரிசையில் எழுதுனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். எப்படி எழுதலாம்? இது ஃபர்ஸ்ட் வந்துடும், அடுத்து இது செகண்ட் வந்துடும், இது தேர்ட் வந்துடும். அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ எடுத்து எழுதிருங்க. கியூப் ரூட் ஆஃப் 2, அடுத்து 4th ரூட் ஆஃப் 3 அதோட கிரேட்ரு, அதோட கிரேட்ரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. we get ஆன்சர். அப்போ இதுக்கு இதை நம்பர் போட்டுட்டு இதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டேன். ஏறு வரிசை எழுத சொன்னாங்க, எழுதியாச்சு. சார் சொல்லுங்க மேடம். சார் கூட்டு முருடு ஈருறுப்பு முருடு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னங்க சார்? இந்தா சொல்றேன்.
என்ன சொன்னீங்க? கூட்டு முருடும் ஈருறுப்பு முருடுக்கும் இல்ல டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டாங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முருடுகள் கூட்டு செயலிகளால் இணைக்கப்பட்டிருந்தால் அது கூட்டு முருடுன்றேன். முருடுனாவே ரூட் வந்துட்டா அது முருடுங்க. அது என்னவா இருக்கணும்? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 2 டேர்மா இருக்கணும், இல்லைன்னா 3 டேர்ம்ஸா இருக்கணும். அதற்கு மேற்பட்ட முருடுகள் கூட்டு செயலிகள். அப்ப கண்டிப்பா என்னது? 2 டேர்முமே என்னவா இருக்கணும்? ரூட்டா இருக்கணும். பாருங்க, இதுலயும் ரூட் இருக்கு, இதுலயும் ரூட் இருக்கு. இந்த டேர்ம்ல பாருங்க, இன்னொன்னு ஈருறுப்பு முருடு கேட்டீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? 2க்கு மேற்பட்ட ஈருறுப்புனா 2 டேர்ம் தான் இருக்கும். அந்த 2 டேர்ம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபிராக்ஷனா இருக்கும், ஒரு இர்ராஷனல் நம்பரா இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு முழு நம்பர் ஹோல் நம்பரா இருக்கும், ஒரு இர்ராஷனல் நம்பரா இருக்கும். இல்லைன்னா 2மே இர்ராஷனல் நம்பரா இருக்கும். 2 டேர்ம் இருந்தா அது பேர் என்னங்க? ஈரு உறுப்பு முருடுங்க. 2 உறுப்பு தாங்க இருக்கணும். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட முருடுகள் இருந்தா அது பேரு கூட்டு முருடுகள். புரிந்ததா? ஓகேங்க சார், தேங்க்யூ. அந்த கம்பாரிசன் தெரியணும். இங்க 2 டேர்ம் தான் இருக்கணும். இரு பைனாமியல்னா 2 டேர்ம் தான். இதே இது கூட்டு முருடுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முருடுகள். முருடுகளான எல்லா டேர்ம்லயுமே கம்பல்சரி என்ன வந்துடணும்? அந்த ரூட் நம்பர், அதாவது இர்ராஷனல் நம்பர் வந்துடணும். அதான் கான்செப்ட். ரைட். மொத்தம் இந்த லாவை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 23, 22னா ஒரு 14 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு அந்த ஃபார்முலா தான் பார்க்கணும். பார்த்துக்குவோம்.